ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா, பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 2 கொஸ்டின் முக்கியமான லாஸும் கூட. இந்த கொஸ்டின் அடிக்கடி செமஸ்டர் எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னதுன்னா, ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லானா என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். எப்போதுமே டெஃபினிஷன் வந்து மாற்றவே கூடாது, அதை அப்படியே எழுதிடணும். இப்போ நான் டெஃபினிஷனுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். இட் ஸ்டேட் தட் இன் ஏ லீனியர் நெட்வொர்க் constant temperature, voltage across the conducting material is directly proportional to the current flowing through the material. ஓம்ஸ் லானா என்னதுன்னா, இந்த வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இது மூணோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எப்படி இருக்குன்றது சொல்கிறது தான் ஓம்ஸ் லா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க, அந்த மெட்டீரியலில் நீங்கள் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஓம்ஸாவோட விளக்கம். டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னால் நீங்கள் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணும்போது அது கூடவே இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோம், கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அந்த மெட்டீரியலில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் லீனியர் நெட்வொர்க் கான்ஸ்டன்ட்டான டெம்பரேச்சரில். இதுதான் இந்த டெஃபினேஷனோட விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஐன்னு வரும். அதை தான் நம்ம ஷார்ட்டாக V ஈக்குவல் IRன்னு எழுதியிருக்கோம். அந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்துகிட்டு நம்ம ஆர்ன்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் திஸ் வேல்யூ ஆஃப் I and R கேன் பி டிட்டர்மைன் ஃப்ரம் த ஃபாலோயிங். I கண்டுபிடிக்கணும், கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா V/R, ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா V/I. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உனக்கு வந்து ப்ராப்ளமில் வந்தால் யூஸ் ஆகும். இந்த V ஈக்குவல் IRனால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ப்ராப்ளமில் யூஸ் ஆகும், தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மெட்டீரியலில் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போது கரண்ட் ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் ஆகும். அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். இதே இது ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணோம், கரண்ட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட் ஃப்ளோ டிக்ரீஸ் பண்ணாலும் அதை தான் நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் சொல்கிறோம். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓம்ஸோட லிமிட்டேஷன்ஸ் பார்த்துடலாம். ஓம்ஸ்லாம் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா, மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் மெயின்டைன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடியது. இது எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்னா, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது. திஸ் லா நாட் அப்ளிகபிள் டு ஆல் நான் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ். இட் ஆல்சோ நாட் அப்ளிகபிள் டு நான் லீனியர் டிவைசஸில் அப்ளை ஆகாது. டயோடு, டிரான்சிஸ்டார், இந்த செமிகண்டக்டரான டிவைசஸ்னது கரண்ட்டை வந்து பாதி கண்டக்ட் பண்ணும், பாதி கண்டக்ட் பண்ணாத டிவைசஸ்லாம் இருக்கும்ல, அந்த இது இங்கெல்லாம் வந்து இந்த ஓம்ஸில் வந்து அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப் லா. கிர்ச்சாஃப் லா என்ன சொல்லுது? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இன் ஏ கிவன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். கிர்ச்சாஃப் லாவில் 2 லா உண்டு. ஒன்று கரண்ட் லா, இன்னொன்று வோல்டேஜ் லா. இப்போ கரண்ட் லான்னு என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இட் ஸ்டேட் தட் the algebraic sum of current at any node is 0. That is, total current entering a node is equal to total current leaving a node. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த டயக்ராம் ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியுது. டெஃபினேஷனை மாற்றிடாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் டயக்ராம் கொடுத்து எப்படி விளக்கம்னு சொல்லிடுறேன். இப்போது இந்த இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. I1ன்ற கரண்ட் உள்ளே வருது, I2ன்ற கரண்ட் உள்ளே வருது, I6ன்ற கரண்ட் உள்ளே வருது. எவ்வளோ கரண்ட் உள்ளே வருதோ அதுக்கு ஈக்குவலான அளவு கரண்ட் வந்து வெளியில் போகுது பாருங்களேன். 3 கரண்ட் உள்ளே வந்திருக்குன்னா அதே அளவுக்கு 3 கரண்ட் வெளியிலையும் போயிருக்கு. அதான் சொல்கிறாங்க, நம்ம கொடுத்தது 3, வெளியில் போனது 3, அப்போ கரண்ட் எவ்வளவு? 0 தானே. அதை தான் மேலே டெஃபினிஷனில் சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இட் ஸ்டேட் தட் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் எனி நோட் இஸ் 0. The total entering node is equal to the total current leaving the node. Next, அதான் sum of I is equal to 0. Kirchhoff voltage law என்ன சொல்லுது? The algebraic sum of all voltage in a closed loop is equal to 0. இதை நல்லா பார்த்துக்கணும். V1 plus V2 plus V3 Vs equal to 0. Sum of V is equal to 0. Closed loopல algebraic sum of எல்லா வோல்டேஜையும் கூட்டும்போது அது வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும் கிர்ச்சாஃப் வோல்டேஜால். இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே புரியும். V1, V2, V3 வோல்டேஜ் இருக்குது, R1, R2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு க்ளோஸ் லூப்பில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் BEEE இருக்க நான் ரிமைனிங் டாபிக் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.